ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு சாஃப்டாகவும் நாக்கு இன்னும் வேணும்னு கேட்குற அளவுக்கு செம்ம டேஸ்டியாகவும் இருக்கிற ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்வீட்டை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பக்காவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டை நான் கட் பண்ணி காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஸ்வீட் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராக இருக்கும். ரெசிபியை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். வெள்ளை அவல், சிகப்பு அவல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவலை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அவல் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வேற ஒரு மிக்ஸி கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பீஸை சேர்த்துக்கலாம். நம்ம அவலை அளந்து எடுத்தோம்ல அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் மேலே இருக்கிற அந்த கருப்பு கலர் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தேங்காவை ஃபைனாக அரைச்சதுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து இந்த தேங்காவை இன்னும் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. 1 கப் அவளுக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வேணுங்க. அதனால ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் அண்ட் செகண்ட் தேங்காய் பால் ரெண்டுமே நமக்கு வேணும். ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் அரைக்கும் போது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதே போல் செகண்ட் தேங்காய் பால் எடுக்கும்போது இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு தேங்காவை நல்லா மைய அரைச்சதுக்கு அப்புறமா இதை வடிகட்டுறதுக்காக ஒரு பவுலில் ஃபில்டர் வச்சுட்டு அந்த ஃபில்டரில் நம்ம அரைச்ச தேங்காய் ஊற்றி அதில் இருக்கிற தேங்காய் பாலை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பாலை நல்லா புழிஞ்சு விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் சக்கையை திரும்ப மிக்ஸி கப்லேயே மாற்றிக்கோங்க. தேங்காய் பாலை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோம்ல அந்த சக்கை, அது கூட இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து செகண்ட் தேங்காய் பாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். செகண்ட் தேங்காய் பாலும் அரைச்சதுக்கு அப்புறமா இதே போல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அவல், அதை இந்த தேங்காய் பால் கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பாலையும் அவளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதை அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது நம்ம ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 2 கப் அளவுக்கு துருன வெல்லம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம அவலை எந்த கப்பில் மெஷர் பண்ணிக்கிட்டோமோ அதே கப்பில் தான் மற்ற இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அப்போ தான் அளவுகள் கரெக்டாக இருக்கும். அதே போல் மெஷர் பண்ணுறதுக்கு மெஷரிங் கப்பு தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கிளாஸ் அப்படின்னா கப்பில் கூட நம்ம அளந்து எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த வெள்ளை தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வெள்ளத்தில் சப்போஸ் டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வடிகட்டும் போதே ஃபில்டர் ஆகிடும். ஃபில்டர் பண்ண வெள்ளை தண்ணியை திரும்ப அந்த வானிலே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளை தண்ணி ஒரு கொதிக்கிற வரைக்கும் நம்ம இந்த தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். வெள்ளை தண்ணி பாகுபதம் வரணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு கொதி வந்தாலே போதும். அதே போல் நீங்கள் எடுத்துக்கிற வெள்ளத்தில் டஸ்ட் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டாமல் டைரெக்டாக ஸ்வீட் செய்யலாம். இப்போ பாருங்கள், வெள்ளை தண்ணி ஒரு கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே தேங்காவையும் அவளையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இது கூட சேர்த்துக்கலாம். அவல் தேங்காய் பாலில் ஊறி நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கும். இப்போ இந்த அவலை வெள்ளை தண்ணி கூட சேர்த்துட்டு மாவு கட்டி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவலை வெள்ளை தண்ணியில் சேர்த்து கலந்து விடும்போது மாவு அங்கங்கே இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற மாவு எல்லாத்தையுமே உடைச்சி விட்டு கலரி விட்டுக்கோங்க. இது போல் கெட்டியாக இருக்கிற அந்த மாவு நம்ம உடைச்சி விட்டு கலரி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா மாவு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான மாவாக இருக்குங்க. இப்போ மாவோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்கலாம். இது நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாவை குக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான ஸ்வீட் அண்ட் ஸ்நாக் ரெசிபிஸ் இருக்குது. அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டே போதுங்க. அதே போல் இதில் நெய், எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதே போல் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். மாவை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாகி வரும். இது இன்னுமே நல்லா கெட்டியாகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாவை குக் பண்ணிக்கலாம். இடையில அந்த மாவு கலரி விட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்போ அடி பிடிக்காம இருக்கும். அவல் மாவை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு அப்படின்னு. அதே போல அந்த வானலுமே கொஞ்சம் கூட அடியில ஒட்டி பிடிக்காம வருது பாருங்க. இந்த அளவுக்கு வானல்ல ஒட்டி பிடிக்காம நல்லா அந்த மாவு இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வேறொரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். அதுக்கு கேக் டீன் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் நெய் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்வீட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டை கேக் டீனுக்கு மாற்றும் போதே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா
நல்லா வழவழன்னு வழுக்கிட்டு வந்து விழுது அப்படின்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்வீட்டை ஹல்வா போல் சர்வ் பண்ணணும் அப்படின்னா கூட ஹல்வா போல் கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாங்க. கேக் ட்ரேயில் இந்த ஸ்வீட்டை மாற்றினதுக்கு அப்புறமா ஸ்வீட்டை லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. லெவல் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்வீட்டோட சூடை அப்படியே ஆற விட்டுடலாம். இந்த ஸ்வீட்டோடைய சூடு ஆறினதுக்கு அப்புறமா ஸ்வீட் எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா ஜூஸியாக வந்திருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸ்வீட்டோட சூடு நல்லா ஆறி இருக்கு. இப்போ இந்த ஸ்வீட்டை ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். பிளேட்ல ஸ்வீட்டை மாத்தினதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஸ்வீட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாங்க. நான் நார்மலா ஸ்கொயர் ஷேப்ல தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட்டை கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ஸ்வீட் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படின்னு. அதே போல கட் பண்ற கத்திலுமே வந்துட்டு அந்த மாவு வந்து கொஞ்சம் கூட பிடிக்காது. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணிருக்கோம்ல, அது இந்த ஸ்வீட்கே நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த ஸ்வீட்டை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட்ல இருந்து ஒரு பீஸ் மட்டும் நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு சாஃப்டா இருக்குல்ல. நம்ம வாயில வச்சதுமே தொண்டைக்குள்ள போறது கூட தெரியாது. அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். செம்ம டேஸ்டியா இருக்கும் டேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல சொல்லியிருக்க போலவே இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே போல ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான அடுத்த ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.